ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். கடந்த ஜோதிடம் சார்ந்த தொடர் காணொளிகளில் தற்போது ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் இது 7வது காணொளி. இந்த காணொளியில் சொல்லப்படும் தகவல்கள் எல்லாமே பழைய நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டவை. அந்த நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் நடைமுறையில் நான் கடந்த 25 வருடத்தில் எந்த ஜாதகங்களுக்கு ஒத்து போயிருக்கிறதோ அந்த தகவல்களை மட்டுமே தற்போது உங்களுக்கு ஜோதிட முத்துக்களாக தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்திற்கு இந்த தகவல் ஒத்து வராமல் போகலாம். அது சரம் ஸ்திரம் உபயம் என்ற இந்த 3 வகையில் ஏதாவது ஒரு வகை ஜாதகத்திற்கு ஒத்துப்போகாமல் போகலாம். கண்டிப்பாக இந்த 3இல் ஒரு விதமான ராசி லக்னங்களுக்கு நிச்சயமாக ஒத்துப்போகும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது நிறைய ஜாதகங்களுக்கு ஒத்து வரவில்லையே, இந்த காணொலியை பார்ப்பவர்கள் அவர்களுடைய சொந்த ஒருவர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஒத்து வரவில்லை என்று சொல்வது சற்று நிதானம் இல்லாமல் அவசரப்படுகின்ற நண்பர்களுக்கு மட்டும்தான் அப்படி தோணும். சரி பார்ப்போம் என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நான் தரும் ஜோதிட முத்துக்களை எல்லாம் நான் கடந்து வந்த காலத்தில் என்னுடைய வாடிக்கையாளர்கள் எனக்கு தெரியப்படுத்தி நான் சொல்லி அவர்களுக்கு ஏற்றுக்கொண்ட தகவல்களை உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து லக்கினத்தில் அமர்ந்து இருக்க அவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு சிறப்பாக இருக்கிறது. இதில் ரிஷப லக்கணத்திற்கு மிகச்சிறப்பாக அமைந்து விடுகிறது, மிதுன லக்கணத்திற்கு மிகச்சிறப்பாக அமைந்து விடுகிறது, துலா லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக அமைந்து விடுகிறது. ஆனால் விதிவிலக்காக கன்னிய லக்கணத்துக்கு மட்டும் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் அவர்களுக்கும் சிறப்பாக பொருளாதாரத்தில் அமைந்து விடுகிறது. பட் பழக்க வழக்க ஒழுக்கத்தில் சற்று ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது. அப்படி எல்லா வீடில் உடல்நலத்தில் ஏற்ற இறக்கம் தந்துவிடுகிறது. குறிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை உருவாக்கி சற்று வேதனையை தந்துவிடுகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பெண் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் சுபக்கிரகம் இருந்து 2க்குரியவனுடைய தொடர்பு பெற்று 3க்குரியவனுடைய சம்பந்தமோ அல்லது சாரமோ வாங்கியிருந்தால் அந்த பெண் பிறந்தது முதல் இறப்பது வரை செல்வாக்குள்ளவளாக இருக்கிறாள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சுபக்கிரகம் இருந்து அந்த சுபக்கிரகம் இருந்த ஸ்தானம் அந்த லக்கினத்துக்கு மாரக ஸ்தானாதிபதியாக அமையும் பட்சத்தில் அந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் தசாபுத்தியாக நடக்கும் காலத்தில் கணவனை விட்டுவிட்டு மரணத்தை சம்பவிக்கிறாள். அதாவது தீர்க்க சுமங்கலி யோகம் என்று சொல்லப்படுகிறது. தீர்க்க சுமங்கலி என்று சொல்லுவது அவளுக்கு வேண்டுமானால் அது யோகமாக இருக்கலாம். ஒழுக்கமுள்ள ஒரு ஆண்மகனுக்கு அதற்கு பின்னால் கடக்கக்கூடிய காலங்கள் மிக மிக கடுமையானது என்பது நிறைய ஜாதகத்தில் கண்டிருக்கிறோம், நிறைய மனிதர்களையும் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லக்கினத்துக்கு முன்னும் பின்னும் ராசிக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் சிறப்பாக இருப்பதில்லை அல்லது புத்திர பாக்கியங்களே இருப்பதில்லை. அப்படி புத்திர பாக்கியங்கள் இருக்கும் பட்சத்தில் ஏண்டா இந்த புத்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்தான் என்று பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது. புத்திர ஸ்தானாதிபதி கன்னி மிதுனத்தில் இடம்பெற்றிருந்தாலும் பலமான புத்திர தோஷத்தை தந்து விடுகிறது. ஏன் என்று கேட்டால் புதன் என்பவன் ஒரு அழிக்கிரகம், சந்திரனுக்கும் குருவின் மனைவி தாரைக்கும் பிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது புதன் இயல்பு வாழ்க்கைக்கு மாறானவன் என்று நடைமுறை அனுபவத்தில் தருகிறது. இந்த தகவலை புதனின் சேஷ்டைகள் என்று ஒரு தனி நூலை எழுதியிருக்கிறார் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஜோதிட பேராசிரியர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அந்த நூலை படித்தால் படிக்க பலன்களை பற்றி யோசிப்பதை விட சிரிப்பு வருவதை நான் உணர்ந்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் அந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள். அடுத்து திருமணத்துக்கு முன்னாலேயே
ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் இல்லமான புத்திரஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இருக்க பிறந்தவர்கள் அவர்களுக்கு திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமான பிறகு அதே கர்ப்பத்துக்கு காரணகர்த்தாவான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது என்னிடமே ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்கள் இருக்கிறது என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அங்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் சனி இருப்பதை காண முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் இருக்கவே இந்த முன்தின களத்திரம் இருந்திருக்கிறதை நடைமுறையில் காண முடிகிறது. புத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் ஒரு பெண் குழந்தை அழகாகவும் அதிகமாகவும் ஆண் குழந்தை குறைவாகவும் பிறக்கிறது. இப்படிப்பட்ட இயல்பு வாழ்க்கைக்கு விரோதமான அல்லது தாய் தந்தை எதிர்பார்க்காத பாலின குழந்தைகள் பிறந்து அவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தி விடுவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து, லக்ன அதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் தத்தம் இல்லங்களில் இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் சரி, அல்லது ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை கொடுத்து கொண்டு சார பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் அவர்களுடைய தசாபுத்தி நடத்தும் காலம் அவருக்கு பிறந்த குழந்தைகள் மூலம் மிகப்பெரிய கௌரவத்தையும் மரியாதையும் அடைகிறார்கள் என்பதை நடைமுறையிலேயும் காண முடிகிறது. அதே சமயத்தில் அந்த குழந்தை பொருளாதாரத்தில் நல்ல மேம்பட்ட நிலை வந்தாலும் அந்த தாய் தந்தை முன்னால் இருந்த இருப்பிடத்தை விட்டு மாறாமலேயே இருக்கிறார்கள். அதாவது அந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் அனுபவிக்க விருப்பப்படுவதில்லை என்பது நடைமுறையில் தெரிய வருகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகை நீச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அத்துடன் பலவித கஷ்டங்களை அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 5இல் செவ்வாய் இருப்பது பெண்கள் ஜாதகத்துக்கு அவல நிலையும், ஆண்கள் ஜாதகத்திற்கு தந்தை உயிரோடு இருக்கும் காலம் அல்லது தந்தை நிர்வாகத்தில் இருக்கும் காலம் வரை அந்த ஜாதக பொருளாதார நிலையில் வளர்ச்சியை காண்பது என்பது இல்லை என்பது நடைமுறையில் தெரிய வருகிறது. ஒரு ஜனன ஜாதகத்திற்கோ ஜனன லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்திற்கு 5ஆம் இல்லத்திலோ சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி இவர்கள் இருந்து செவ்வாயினுடைய தொடர்பு பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு கர்ப்பம் நிற்பதில்லை, கர்ப்ப சிதைவு ஏற்படுகிறது. அல்லது கர்ப்பத்தால் அல்லது அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த தாயினுடைய உடல்நலம் பலமான பாதிப்புக்கு உட்பட்டு சங்கடத்தில் வாழ வேண்டிய கட்டாய சூழலை தள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்து, ஜனன லக்னாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் குருவனுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கிறது, அந்த குழந்தையும் திருப்திகரமாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. புத்திரஸ்தானாதிபதி கிரகம் 3ஆம் இல்லத்தில் அமர்ந்து பாவக்கிரகங்களுடைய பார்வை பெற்றால் குழந்தைகள் பிறந்து சில காலம் வளர்ந்து மரிக்கக்கூடிய குழந்தைகளை பெறுகிறார்கள். இது 2010ஆம் ஆண்டு பார்த்த ஒரு ஜாதகத்தில் அப்படியே 100% அமைந்தது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த அமைப்போடு இருந்த ஒருவருக்கு குழந்தை பிறந்து 11 வருடம் உயிரோடு இருந்து 11ஆவது வருடம் முடிந்து 12ஆவது வருடம் பிறந்த பிறகு 3ஆவது நாளில் கணவன், மனைவி, அந்த குழந்தை மூவரும் இருசக்கர வாகனத்தில் போகும் பொழுது ஒரு விபத்தில் குழந்தையும் மனைவியும் அந்த இடத்திலேயே, விபத்து நடந்த இடத்திலேயே தவறிப்போனார்கள் என்பது நடைமுறையில் அனுபவத்தில் பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறேன். அதே சமயத்தில் புத்திர பாக்கியம் அற்பம் என்று சொல்லும் ஒரு சூழ்நிலையை எது காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது, லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்திற்கு 5ஆம் இல்லத்தில் சனியானவர் பகை அல்லது நீச்சம் பெற்று இருந்து ராகு, கேது, செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு குழந்தை என்பது அற்பமாகவே இருக்கிறது. அல்லது அந்த குழந்தை பிறந்த பிறகு கணவன் மனைவி பிரிந்து அந்த ஜாதகர் அந்த மனைவியும் குழந்தையும் விட்டு பிரிந்து நிரந்தரமாக இன்னொரு பெண்ணை நாடியோ அல்லது தனித்தோ வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது 9ஆம் இடத்தில் சனி, சந்திரன், செவ்வாய், சூரியன் கூடி இருந்தால் தாய்மாமனுக்கு கடுமையான கண்டம் உண்டாகிறது. இதே 5ஆம் இடத்தில் இருந்தாலும் கண்டம் உண்டாகிறது. அதே மாதிரி லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த பாதிப்பை தருகிறது. சந்திரன் அவசரப்படக்கூடிய கிரகம், சனி மந்த கிரகம், செவ்வாய் குரூரன்
சூரியன் முழு வெப்ப கிரகம். இந்த 4 கிரகங்களும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு உரிய உறவுகள் ஒன்று இல்லாமல் போகிறது, அல்லது உறவாமல் போகிறது, அல்லது அவர்களுக்காக வாழ்நாள் முழுவதும் நாம் உதவி செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. இப்படி நிறைய தகவல்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தகவல் இருக்கிறது. எல்லாவற்றையும் தர கால அவகாசம் இல்லை. இருந்தபோதிலும் என்னால் இயன்றவரை தகவலை கொடுத்துவிட முயற்சி செய்கிறேன். அதே சமயத்தில் இப்போது சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களையும் ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஒப்பிட்டு வரும் காலத்தில் ஜாதகமும் இன்றைய ஜாதகமும் இன்றைய பலனும் அல்லது இன்றைய ஜாதக பலன்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு காணொலியாக தர இருக்கிறேன். என்னோடு பயணிக்கும் நண்பர்கள் அனைவரும் இந்த ஜோதிடத்தில் ஒரு தன்னிறைவு பெற என்னால் என்ன இயலுமோ அத்தனையும் செய்து கொண்டு வருகிறேன். சரி நண்பர்களே, இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.